வாட்ஸ்அப்ல நமக்கு பிடிச்ச ஒரு சாங்கையோ இல்ல ஃபன்னி வீடியோவோ இல்ல நம்மளோட போட்டோஸோ வந்து ஸ்டேட்டஸா வந்து அப்லோட் பண்ணுவோம். அப்படி பண்றது மூலமா நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ரிக்கை நீங்க பயன்படுத்தி நீங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கும் போது உங்களால டெய்லி பணம் சம்பாதிக்க முடியும். சொல்றது உண்மையா? இந்த ஒரு கொஸ்டின் உங்க மைண்ட்ல வந்து தோணும். அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க எடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு வீடியோல எப்படி வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்க மூலமா பணம் சம்பாதிக்கலாம், இதெல்லாம் வந்து உண்மையா அப்படிங்கிறத டீடைலா வந்து பார்க்க போறோம். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பட் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா பார்த்தாதான் இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்ல போகும். எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனலா இந்த மாதிரி நிறைய விதமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கும். லைக் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. நாம வந்து ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். அந்த ஒரு வெப்சைட் வந்து பிளே ஸ்டோர்ல ஆப்ல வந்து கிடையாது, நம்ம வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்க போறோம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப் பத்தி நிறைய வந்து தெரிஞ்சுக்க முடியும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா see your earning potential, அதாவது நாம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிற மூலமா பணம் சம்பாதிக்க முடியும். எவ்வளவு தூரம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, அதை வந்து ஒரு மினிமம் 200 பேர் வந்து 2000 பேர் பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 200 பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் ஸோ ஒரு மினிமம் ஒரு 200 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா மாசம் ஒரு 3561 ரூபா நீ உங்களால் சம்பாதிக்க முடியும் இந்த ஒரு ஆப் மூலமா. அதுவே மேக்ஸிமம் ஒரு 2000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் ஈஸியா 33,600 ரூபா வந்து ஆன் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க வந்து தெளிவா சொல்றாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஸோ அதுக்கு நமக்கு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கொடுக்கக்கூடிய பிராண்டடான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம ஸ்டேட்டஸ்ல வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் அது மூலமா இன்கம் வந்து ஆன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ ஓகே, இதை ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே கண்டினியூ வித் கூகுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூகுளில் வந்து நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. 5 minutes later. சைன் இன் ஆகுறதுக்கே 1/4 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. 2000 years later. ஒரு 1/2 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் வேற ஒரு மொபைல்ல வந்து நான் லாகின் பண்ணியிருக்கேன், சைன்இன் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஆப்ல பத்தி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ஆப்ல நிறைய விதமான ஆட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆடுக்குமே நமக்கு அதில் இன்கம் அப்படிங்கிறது நமக்கு செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. 0.5 ரூபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 12 ரூபா 13 ரூபா வரைக்கும் ஒவ்வொரு ஆடுக்குமே பாத்தீங்க அப்படின்னா செப்பரேட்டா கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு ஆடை நம்ம டைரக்டா வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸா வச்சிடலாம். ஸ்டேட்டஸ் வச்சதுக்கு அப்புறம் ஒரு 15 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஒரு ஸ்டேட்டஸை எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்டாட்டிக்ஸ் வியூஸ் ரிப்போர்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஒரு ஆப்ல வந்து நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கு அதுக்கான இன்கம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 ரூபா வந்து உங்களுக்கு வந்தோடனே எடுத்துலாம். பக்கத்தில் ரீடீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 15 ரூபா ஃபர்ஸ்ட் இன்கம் வரும்போது நீங்க எடுத்துலாம். ரெண்டாவது இன்கம் நீங்க வந்து ரீடீம் பண்றதுக்கு 25 ரூபாய் வந்து வரணும். ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்க ரெண்டாவது இன்கம் வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். மூணாவது, நாலாவது, அஞ்சாவது இந்த 3 இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா வந்தாலும் உங்களை ரீடீம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 100 ரூபா வரதான் உங்களுக்கு ரீடீம் பண்ண முடியும். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த 15 ரூபா 25 ரூபா 50 ரூபா வரைக்கும் நம்மளால எடுத்துட முடியும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து வித்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய ப்ராப்ளம். அங்கே ஸ்டக் ஆகி நிற்குது, வித்ரா வந்து நிறைய பேருக்கு ஆகிறது இல்லை. ஆக்சுவலாக இந்த வெப்சைட்ஸ்ல இதுதான் வந்து பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 or 3 வித்ராவல்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியுது. அதாவது 15 ரூபா 25 ரூபா 50 ரூபா அப்படிங்கிறத பண்ண முடியுது. அதுக்கப்புறம் 100 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய லிமிட் இருக்குல்ல, அதை வந்து கிராஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே கிராஸ் பண்ணாலுமே அந்த ஒரு 100 ரூபா வந்து நம்மளால வித்ரா பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமே இருக்கு. வித்ரா ஆக மாட்டேங்கிற கம்ப்ளைண்ட் வருது. அது போக நிறைய பேருக்கு இந்த ஆடே வந்து ஷோ ஆகல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸுமே வந்து ரைஸ் ஆகுது. ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் ஜெனியூனா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளைக்கு தான் வித்ராவல் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து வித்ராவ் ஆகல. ஸோ அதனால இந்த ஒரு ஆப்ல வந்து டைம் வேஸ்ட் பண்றது நல்லா இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம இதை நம்ம வாட்ஸ்அப்ல வைக்கிறதுனால இது மூலமா நம்மளோட கான்டாக்ட்ஸ்லாம் வந்து எடுக்கப்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான். ஏன் அப்படின்னா நம்மளோட ஸ்டேட்டஸ்ல வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த கான்டாக்ட்லாம் திருடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% வாய்ப்பு இருக்கு, 50% வாய்ப்பு இல்லை. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ 10% வாய்ப்பு இருந்தாலும் அந்த கான்டாக்ட்ஸை வந்து அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அவங்க நமக்கு இன்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பிராண்டை ப்ரொமோட் பண்றதுக்காக தான் இன்கம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிராண்ட் ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம கான்டாக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான். ஸோ ஆனால் அதை கன்ஃபார்மாக எடுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியல. பட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது பெரிய ஒரு ஸ்கேமா தான் இருக்கும். அது போக நம்ம இந்த 15 ரூபாய் எவ்வளவு நாள்ல
வந்து ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 4 to 5 days ஆகுது ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு 1000 வியூஸ் போகுது, நம்மளோட ஸ்டேட்டஸை ஒரு 1000 பேர் பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஒரு 15 ரூபா அப்படிங்கிறது ஈஸியா கிடைச்சிரும். ஸோ நிறைய விதமான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ₹1 0.5 அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்லாம் கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணும்போது வியூஸுக்கு தகுந்த மாதிரி ரொம்பவே இன்கம் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த ஒரு 4 நாள் நம்ம வந்து ஒர்க் பண்ணாதான் ஒரு 15 ரூபா வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அப்போ 100 ரூபாய் நம்ம ஏர்ன் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு நாள் அதில் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்க இந்த மாதிரியான ஆட் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கறதே கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உங்களோட வியூஸ்மே பாத்தீங்க அப்படின்னா கம்மியாயிரும். இந்த ஒரு ஆப் பொறுத்த வரைக்கும் இன்னொரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் யூடியூப்ல நிறைய பேர் இந்த ஒரு ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்க தெரிஞ்சுக்கோங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து ப்ரொமோட் பண்றாங்க, அப்போ வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ரெஃபர் அண்ட் ஏர்ன் சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால தான் நிறைய பேர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இதுதான். இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டைம்ல பார்க்குறேன். அது ரிட்டா பை பாய்.